சுமந்திரன் இருக்கார். சுமந்திரனை வச்சுட்டு சுவாமி குஹனை கூப்பிட்டு ஆலம்பால் கொண்டு வர சொன்னா குடம் குடமா ஜட்டை போட்டுக்கிறதுக்காக ஒன்னும் தலையில தானும் லட்சுமணனுமா போட்டுக்கின்றாள். என்ன சுமந்திர போய் சொல்லணுமா ஜட்டை போட்டுக்கிட்டா ராமன்னு கை கையிட்டேன் சொன்னா அதுக்காக ஒரு பெரிய டின்னர் பண்ணுவிடுவள், சந்தோஷப்படுவள். அவ சந்தோஷப்படணும், எப்படியாவது அவ சந்தோஷமா இருந்து அப்பா வயசுக்காரங்க சந்தோஷமா இருக்கணும். அதனால அங்கேயே ஜட்டையெல்லாம் போட்டுண்டாளாம் சுவாமி. திவ்யமான ஓடத்தை கொண்டு வர சொன்னாள். பரிசலே பரிசல் வந்துடுது. சீதையை லட்சுமணன் போய் ஏறினாள். சுவாமி வேற போனாளாம். சுமந்திரன் போய் கையை பிடிச்சு கெஞ்சினாளாம். ராமனை பார்த்து என்னையும் கூட அழிச்சுன்னு போனோம்னாளாம். கட்டாயம் வரத்தான் வருவேன், தேரோட வரேன், குதிரையோட வரேன், ரோடு இல்லாத இடத்துல எல்லாம் ஓட்டுறேன்னாளாம். எனக்கு ஓட்ட தெரியும், அது மாதிரி அபியாசம், அஸ்வசாஸ்திரம் படிச்சவன், என்னை கைவிடப்படாது, இப்படி நான் கெஞ்சியும் நீங்கள் படாதுன்னு சொல்லிவிட்டேளையானா எதிமே யாசமானஸ்ய தியாகமேவ கரிஷ்யசி, தாங்கள் வரக்கூடாதென்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அக்கறை போனதும் இக்கரையில திரும்பி பார்க்கணும். பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? நான் சரதாக்னிம் பிரவேட்சாமி சக்தமாத்ரயா சரதோக்னிம் பிரவேட்சாமி சக்தமாத்ரயா. அப்படியே குதிரை தேர் எல்லாருமா சேர்ந்து நெருப்புல இறங்கி விடுவோம். ஆமா, கட்டைகளை மூட்டி சித்தியை மூட்டி அப்படியே தேரோட இறங்கி விடுவேன். நாளா ஆமா, இந்த காட்டுல தவிக்கிற உங்களை இந்த குதிரைகள் தாங்கி வந்தது ஏன்னா இமேச்சா பிஹயா வீர எதிதே வனவாசினா பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்சந்தி பரமாம் கதிம். உங்களை வகிச்சதேயானா இந்த குதிரைகள் இதுக்கு ஸ்ரீ வைகுண்டம் கிடைச்சுடும் நாளாம். பிராப்சந்தி பரமாம் கதிம் தத்விஷ்ணோ பரமம் பதம் ஸ்ரீ வைகுண்டம் கிடைச்சுடும். இமேச்சா பிஹயா வீர யதிதே வனவாசினா பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்சந்தி பரமாம் கதிம். பரகதி கிடைச்சோடும் சொல்லி சொன்னாளாம் சுமந்திரன்.